நம்முடைய பத்திரிகையாளர் திரு டி வி சோமு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு சோமு, திரு செங்கோட்டையனுடைய சேர்க்கை திரு விஜயோட ஐக்கியமாக இருக்கிறார். இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் நினைக்கிறீங்க? இது இந்நேரத்து பரபரப்பு செய்தியா, இதற்கு பெரிய விளைவுகள் உண்டுன்னு கருதுறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப என்னன்னா ஒரு இருவேறு கருத்துக்கு இருக்குல்ல. ஒண்ணு தேவைக்காவா இல்ல திமுகவுக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்ப நான் பேசுறப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் தொடர்ந்து செய்து பண்ணது வந்துன்னா, இப்ப திமுக இருந்து அதிமுகவுக்கும் அதிமுக இருந்து திமுகவுக்கும் போனவர்கள் பலர் இருந்தாலும் எம்ஜிஆர் பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு முன்னாள் மேயர், சென்னை மேயர் திரு சைதை துரைசாமி, அவர் எம்ஜிஆர் பக்தர்ங்கிற அளவுக்கு அவர் திமுக அப்படிங்கிறது பக்கமே நினைச்சு கூட பார்க்க வாய்ப்பு இல்லை. அவருடைய பேச்சுல தெரியும். அது மாதிரிதான் திரு செங்கோட்டையன். இவர் என்னன்னா, இப்ப விஜய் கூட திமுக எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால கூட கூடுதலாக அவரை ஈர்த்திருக்கலாம். அது ஒரு விஷயம். இதே நேரத்தில் இன்னொரு சின்ன குறுக்கீடு, அப்கோர்ஸ் அவங்க அந்த மாதிரியான பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தான். திரு செங்கோட்டையன் ராஜினாமா கடிதத்துல கையெழுத்து போடும்போது கூட அவர் கையில மின்னியது அதிமுகவுடைய கொடி, அங்க பச்சை குத்தி இருக்கக்கூடிய அதிமுகவோட கொடி. ஆனா திரு செங்கோட்டையன் கடந்த சில ஆண்டுகள்ல திமுக எதிர்த்து தீவிரமாக வைத்ததற்காக பெயர் போனவர் இல்லையே. இன்னும் சொல்ல போனா அதிமுகல இருந்து அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனமே நீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க அவங்க மேல அப்படின்னு ஒரு சமீபத்திய ஆண்டுகள்ல செங்கோட்டையன் திமுக விமர்சிச்சு நம்ம கேட்டதே இல்லையே. ஆமா ஆமா, இல்ல என்னன்னா எப்பவுமே அவர் அப்படிதான். செயல்பாடுகள் இருக்கலாம்னு தவிர அந்த ஒரு சவால் விடுறது அந்த மாதிரியான ஒரு நபராக அவர் இருந்ததே கிடையாது. அவர் எப்பயுமே கட்சிக்கு உள்ளாரையும் சரி, கட்சி உங்களுக்கே தெரியுமே, கட்சிக்கு உள்ளார அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு தருணங்கள்ல கூட அவர் இது பண்ணி எடுக்கல. அப்புறம் 2016 இருந்து அவர் அமைச்சரவையில இல்ல, ஜெயலலிதா நீக்கிட்டாங்க. அவர் இறக்கும் முறையில் இல்ல. அந்த நேரத்துல நீ ஏன் நீக்கினீங்க, நான் ஏதாவது ஒரு எதிர்விளைவு ஏற்படுத்துவேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் செஞ்சதில்லை. இந்த மாதிரி அவர் மேல புகார் வந்தப்பெல்லாம் கூட அவர் அதுக்கான ஒரு எதிர்வினையை காட்டக்கூடிய ஒரு கேரக்டரா அவர் இல்லை. அவர் தாவேக்கால பொருந்துவார்னு நினைக்கிறீங்களா? தாவேக்காவுடைய டிஎன்ஏ பார்க்கிறோம், நிறைய இளந்தலைவர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதுல திரு செங்கோட்டையன் பொருந்துவார்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்ப இவர் பல்வேறு முறை இவர் அமைச்சர், எம்எல்ஏனோ நீண்ட ஒரு பொறுப்புகள்ல நீண்ட காலமா இருந்துட்டாரு. ஆனா இந்த சூழல்ல அவருக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடம் தேவை. இப்ப தேமுதிகல பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு அவைத்தலைவருங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு இருந்தா அவர் ஒரு மன நிறைவோட அவர் இருந்துட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு விமர்சனமே விஜய் மேல என்னன்னா, பிறர் சொல்றத அவர் அப்படியே அவர் ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர் இல்லை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே மேல நிறைய பேர் சொன்னாங்க. அதனால பெரிய தலைவர்கள்லாம் அங்க போறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் தெரியாமலாம் இருந்திருக்காரு செங்கோட்டையனுக்கு. அங்க போய் ஒரு அமைதியா இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு.